ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வெள்ளரிக்காய், நாட்டு வெள்ளரிக்காய் பயன்கள், அதனுடைய தீமைகளை பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம். இந்த வெள்ளரிக்காய் ஒரு கொடி வகையை சார்ந்தது. அந்த எல்லோ கலரில் இருக்குல்ல, வீடியோவில் பார்க்குறோம்ல, அதுதான் அதனுடைய பூக்கள். அது கொடி போல் இருப்பதனால தரையிலும் வளரும். பந்தல் அமைத்து இந்த மாதிரியும் கொடி போல வைத்திருப்பார்கள். அதனுள் நீர் சத்து அதிகமாக இருப்பதனால நமக்கு ஏராளமான நன்மைகள் உள்ளன. வெள்ளரிக்காயை அளவோடு சாப்பிட்டால் உடலுக்கு குளிர்ச்சியை தரும். ஆனால் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டால் வயிறு உப்புசம், வாயு தொல்லை, ஒவ்வாமை மற்றும் சிறுநீரக பாதிப்பு போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். இந்த வீடியோவின் ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தா பைமோட்டோ ஸ்மார்ட்டு. இது ப்ளே ஸ்டோரில், ஆப்பிள் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ப்ளே ஸ்டோரில் போய் பைமோட்டோ ஸ்மார்ட்னு டைப் பண்ணி அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி நாம் வீட்டில் இருந்தபடியே நமக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நம்ம ஆன்லைன் பர்ச்சேசிங் பண்ணிடலாம். ஆர்டர் போட்ட தேதியிலேருந்து 3 டேஸ்லேருந்து 7 டேஸுக்குள்ளே வீட்டுக்கு சேஃபாக சேர்ந்துடும். அது மட்டும் இல்லை, விலை மலிவாக இருப்பதனால இது எல்லோருக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இதில் ரிவார்டு போன்றவையெல்லாம் கொடுக்குறனால நாம் அடுத்த ஆட்களையும் இதில் சேர்த்து விடுவதனால நமக்கு ரிவார்டு இதில் கிடைக்குது. ட்ராக் பண்ணக்கூடிய வசதியும் இருக்குது. நம்ம பொருட்கள் எங்கே வருது, என்ன என்று ட்ராக் பண்ணக்கூடிய வசதியும் இதில் இருக்குது. அனைவரும் இதை அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுங்கள். பார்ப்போம் வெள்ளரிக்காயை பற்றி. வெள்ளரிக்காய் பிஞ்சி நம்ம சாப்பிட்டு வந்தால் நமக்கு நீர்ச்சத்து அதிகமாக இருப்பதனால நமக்கு தேவையான சத்துக்கள் இதில் இருக்கிறது. பொதுவாக நீரிழிவு நோய் உள்ளவர்கள் இதை சாப்பிட வேண்டாம். ஏன்னா இதனுடைய எலக்ட்ரோலைட் சமநிலையிலிருந்து வேறுபடுவதனால இது அவங்கெல்லாம் இதில் சாப்பிட வேண்டாம். மற்றவர்கள் அனைவரும் இதை அளவோடு சாப்பிட்டால் நமக்கு நல்ல நன்மைகள் உண்டு. பொதுவாக நீரிழிவு நோய் உள்ளவர்கள் இதை அதிகமாக சாப்பிட வேண்டாம். ஏனென்றால் இதில் பொட்டாசியம் அதிகமாக இருப்பதனால சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள் இதை அதிகமாக சாப்பிட்டு வந்தால் ஆபத்தாக முடியும். வெள்ளரிக்காயில் வைட்டமின் கே அதிகமாக உள்ளது. எனவே இரத்தத்தை மெலிதாக்கும் தன்மை இந்த வெள்ளரிக்காயில் உண்டு. பிஞ்சு வெள்ளரிக்காயை அழகுக்கும் பயன்படுத்துவார்கள். அது மட்டும் இல்லை, இந்த பழுத்த வெள்ளரிக்காய் நாம் அனைவரும் உண்பதற்கு நல்ல சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லை, இதனுடைய விதைகளை எடுப்பதற்கு இந்த மாதிரி நல்ல விளைந்த பழுத்த வெள்ளரிக்காயை எடுத்து அதன் உள்ள விதைகளை எடுப்பார்கள். நல்ல காய வைத்து விதைகளை எடுத்து மற்ற செடிகள் உருவாக்குவதற்கு விதையாக இதை பயன்படுத்துவார்கள். சரும பயன்பாட்டுக்கும் இந்த வெள்ளரிக்காய் பெரும் உதவியாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.